மாவீரர் நெப்போலியன் சின்ன வயசாக இருக்கும்போது இராணுவ விடுதியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அறைக்கு பக்கத்து அறையில் இருக்க மாணவனோட ஒரு அழகான பை ஒன்று காணா போயிடுது. மாணவன் என்ன பண்ணுறான், நேராக போய் மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஒன்று இந்த மாதிரி பையை காணமேன்ட்டு. அந்த மேலதிகாரி கேட்குறாங்க, உனக்கு யார் மேலாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பக்கத்து அறையில் இருக்க நெப்போலியன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த மாணவன். உடனே அந்த மேலதிகாரி என்ன பண்ணுறாங்க, நெப்போலியனை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. நெப்போலியன் இப்போ அந்த மேலதிகாரி ரூமுக்கு வராரு. வந்தோடனே அந்த அதிகாரிகளாம் என்ன பண்ணுறாங்க, நெப்போலியனை அடிக்கிறாங்க. நீ இனிமேல் திருடுவியான்னு சொல்லி அடிக்கிறாங்க. நெப்போலியன் எதுவுமே சொல்லலை, அடி வாங்கிட்டு அமைதியாக போயிடுறாரு. பிறகு கொஞ்ச நாளில் அந்த பை காணோன்னு சொன்னானே, அந்த மாணவன் மேலதிகாரிகிட்ட ஓடி சொல்கிறான், இந்த மாதிரி என்னை பையை திருடினது நெப்போலியன் இல்லை, வேறு ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேலதிகாரிகளுக்கு வருத்தமாக போச்சு. அடாடா, அன்றைக்கி எந்த தப்புமே செய்யாத நெப்போலியனை அடிச்சிட்டேமேன்னு சொல்லிட்டு நெப்போலியனை கூட்டு வர சொல்கிறாங்க. நெப்போலியன் இப்போ வராரு. வந்தோடனே இப்போ மேலதிகாரி கேட்குறாங்க, நீ ஏன் அன்னைக்கே நான் பையை திருடலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ ஏன் சொல்லலை, எதுக்கு நீ அடி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நெப்போலியன் சொல்கிறாரு, நான் இங்கே வந்தோடனே என்னை நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் திருடலன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அடிக்கும்போது திருடலன்னு சொல்லியிருந்தா அடிக்கி பயந்து தான் நான் பொய் சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்குவீங்க. என்னை யாரும் பயந்ததை நினைக்கவே கூடாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னார் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியனோட வெற்றிக்கு காரணம் அவருடைய மனதிடம்தான் ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக அமைஞ்சது.